அதிமுக கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடியாரின் ஆலோசனைக்கிணங்க கழக நிறுவனர் பாரத ரத்னா அமரர் புரட்சித் தலைவர் 107ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பழகன், மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கும் படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதன் தொடர்பாக ஊர்வலமாக புறப்பட்டு சென்று சுப்பையா சாலை, காந்தி வீதி, புசி வீதி வழியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அதிமுகவை சேர்ந்தவர்கள் புரட்சித் தலைவரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார்கள். தலைமை கழகத்தில் ஊர்வலம் புறப்படுவதற்கு முன்பாக மாநில கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என வாழ்ந்து காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும், புரட்சித் தலைவர் மறைந்தும் மக்களின் மனதில் இன்று வரை மனித புனிதராக நம் புரட்சித் தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும், வாழும்போது வள்ளலாக வாழ்ந்து மறைந்த போது தனது அத்தனை சொத்துக்களையும் அரசுடைமையாக்கிய மாகான் நம் புரட்சித் தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் அவருக்கு துரோகம் இழைத்த திமுக கூட்டத்தினரை வேரோடு அழிக்க சபதம் ஏற்று அதிமுகவை உருவாக்கி தனது உயிர் உள்ளவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழக ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி வந்தவர் புரட்சித் தலைவர் என்றும், தேசப்பற்றுமிக்க ஒரு தேசிய தலைவராக விளங்கியவர் அவர், தலைமை பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றார். தர்மம், ஈகை குணம், நல்லொழுக்கம், நற்பண்பு உட்பட அனைத்திற்கும் உதாரணமாக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று கூறிய அன்பழகன், அவர் நடித்த சினிமா படங்களில் மக்களுக்கு போதித்த நற்பண்புகளை நிஜ வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றார். மேலும் அதிமுக இயக்கத்தை அழிக்க நினைக்கும் துரோகிகள் கூட்டத்தை ஒழித்து 2 கோடி தொண்டர்களுக்கும் தாயாக இருந்து கழகத்தை பல்வேறு போராட்டத்திற்கு இடையே கட்டிக்காத்து வந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா குறித்தும் பேசினார். மேலும் கட்சியும் கட்சி கொடியும் பறிக்க நினைக்கும் திமுக பி டீமாக செயல்படும் கழக துரோகிகள் கூட்டத்தை ஒழித்து புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை நம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் காத்து வருகிறார் என்று கூறிய அவர், புரட்சித் தலைவி அம்மாவின் கொள்கையை பின்பற்றி தனித்தனியாக தேர்தலை சந்திக்கும் தைரியமான ஒரு ஆண்மை மிக்க முடிவினை எடப்பாடியார் ஏற்படுத்தி வருவதாக கூறிய அவர், எடப்பாடியாரின் எண்ணத்தை கழக தொண்டர்களாகிய நாம் நிறைவேற்றுவது புரட்சித் தலைவருக்கு நாம் செய்யும் கடமை என்று தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாராமன், முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில கழக இணைச் செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் மகாதேவி மற்றும் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவின் பல்வேறு அணிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.